இனி வணக்கம் நண்பர்களே. திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களின் நூற்றாண்டு பதிவு 15வது பதிவு. இது தொண்டர்களின் தலைவனாக விளங்கிய திரு அடிகளாரை பற்றிய ஒரு செய்தி. சைவ பீடாதிபதி என்பவர்கள் சிவத்தினுடைய மானிட வடிவம் என்பது ஐதீகம். திரு குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தினுடைய சைவ பீடாதிபதி. அதை பாராட்டும் ஒரு விதமாக மயிலாடுதுறையிலே மகேஸ்வர பூஜை ஒன்று ஏற்பாடு செய்யப்படுகிறது. மகேஸ்வர பூஜை என்பது சிவனடியார்களுக்கு செய்யும் விருந்து. முதலில் சிவனுக்கு இந்த உணவு அர்ப்பணம் பண்ணிவிட்டு சிவனடியார்கள் அனைவரும் ஒன்றாக இந்த உணவு உண்பது திருமணங்களினுடைய பழக்கம். சிவனடியார்களின் வழியை இதய சுத்தியுடன் பின்பற்றும் நமது குருமகா சன்னிதானம் இந்த அருள்நெறி திருக்கூட்டத்தினுடைய இந்த உறுப்பினர்களோடு அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு செல்கிறார்கள். அடிகளார் அவர்களுக்கு உரிய வரவேற்பு அளிக்கப்பட்டு விருந்துக்கு இலைகள் போடப்பட்டது. முதன்மை விருந்தினராக அடிகளார் உரிய மரியாதையோடு அழைத்து உட்கார வைக்கப்படுகிறார். அடிகளார் மற்றவர்களை பார்க்கிறார், தன் உடன் வந்தவர்கள் எல்லாம் பார்க்கிறார். அவர்களெல்லாம் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இலை போடவில்லையே என்று கேட்க, இல்லை இல்லை, அவர்களுக்கெல்லாம் தனியாக ஒரு பந்தி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் சொல்கிறார்கள். அடிகளார் அவர்களுக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. உடனே அந்த பந்தியிலிருந்து எழுந்து, சமமாக மனிதர்களை மதிக்காத எந்த நிகழ்விலும் நான் கலந்து கொள்வதில்லை என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து விடுகிறார். பூஜைக்கு ஏற்பாடு செய்தவர்களுக்கு இது எத்தனை பெரிய அவமானமாக போயிருக்கும், எவ்வளவு பெரிய பகையை கொண்டு வந்திருக்கும் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தான் பிறந்த சாதியையே அடிகளார் துச்சமென மதித்தவர். அது மட்டுமல்ல, அன்றாட வாழ்விலும் உள்ளும் புறமும் சாதி வித்தியாசம் பார்க்காதவராக இருந்தார் அடிகளார். வெளியில் மட்டுமல்ல, மடத்தின் உள்ளேயே அவர் எந்த சாதியினரும் நேரடியாக சந்திக்கலாம், ஆசி பெறலாம். அடிகளாரை சந்திக்க வருகிறவர்கள் எந்த சாதி, எந்த குலம், எந்த கோத்திரம் என்று யாரும் கேட்பதில்லை. மடத்தின் உள்ளேயே ஆதி திராவிடர்களும் பணிபுரிகிறார்கள். தமிழக இந்த திருமடங்களுடைய வரலாற்றில் ஒரு அற்புதம். இது மாதிரியான சாதிய சமத்துவ நிலை தமிழகத்தில் வேறு எந்த மடத்திலும் இல்லை. சாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தன்னுடன் இருக்கிற தொண்டர்களுக்கு உண்மையான தலைவனாக விளங்கிய திரு அடிகளார் அவர்கள் நம்ம எல்லாம் போற்றப்பட வேண்டிய, வணங்க வேண்டிய ஒரு மாமனிதர். நன்றியுடன் உங்கள் ஜவஹர் கிருஷ்ணன்.